வேலை முடிச்சு வந்ததுமே நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு டீயை குடிச்சிட்டு கையோட க்ளீனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா இப்போவே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதை நைட்டு தூங்குறதுக்குள்ளே ஈஸியாக வந்து முடிக்க முடியும். முதல் வேலையாக நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு டீயை குடிச்சிட்டேன். என்னோட ஃபேவரட் சீரியல் ஓடிட்டு இருந்தது. கையோட வந்து அப்படியே வந்து மற்ற வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முதல் வேலையாக கிச்சன் கவுண்டர் டாப்பை தான் வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா பாதிக்கு பாதி வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே பாதி வேலை வந்து முடிஞ்ச மாதிரி எனக்கு வந்து தோணும். மிக்ஸி, அதுக்கப்புறம் வந்து உப்பு ஜாடி எல்லாத்தையுமே நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஸ்டவ்வுமே வந்து கையோட க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சன் கவுண்டர் டாப்பு நல்லா டீப் க்ளீன் வந்து பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வீடெல்லாம் நல்லா பெருக்கி விட்டுட்டு இருந்தேன். இந்த டைமில் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு நைட் டியூட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி கால் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு குக் பண்ணுறதுக்கும் டைம் ஆகும். ஏன்னா கிச்சன் கவுண்டர் டாப்பெல்லாம் ஈரமாக இருக்கு இல்லையா, அதனால வரும்போது சப்பாத்தி வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நல்லா வீடெல்லாம் வந்து மஞ்சள் தூள் கல்லுப்பு போட்டு நல்லா மாப் போட்டு விட்டுட்டு பாலையும் காய்ச்சி முடிச்சிட்டேன். விளக்கு வந்து நான் நாளைக்கு காலையில் வெள்ளனா எழுந்து தான் க்ளீன் பண்ணணும். பழைய சாதத்தில் புளி போட்டு தாளித்து வச்சுட்டு இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு தூங்குறதுக்கு டைம் வந்து ஒரு 11 மணிக்கிட்ட இருக்கும்.